Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டே 8 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய நம்ம சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்மளோட வெயிட் லாஸ்ன்றது நான் டேஸ்டியா சாப்பிட்டுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்றோம் இல்லையா. கண்டிப்பா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட ரிசல்ட் எல்லாமே டெய்லி கமெண்ட்ஸ்ல கூட போட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க 50 days முடிச்சிருக்கோம், 30 days முடிச்சிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. புதுசா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் கனகாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டோன் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல ஸ்டோன்ன்றது ரொம்ப அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அது வராம தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்மள நம்மளே முன்னெச்சரிக்கையாவே பாத்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்க கூடாது. சோ கொஞ்சம் உடம்பு பாத்துக்கோங்க அக்கா, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் நேத்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பிரியாணிய பார்த்துட்டு உங்களால சாப்பிடாம இருக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்பவுமே நம்ம ஒரு கோல் இதை அச்சீவ் பண்ண போறோம். இப்ப நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா, அக்கா நீங்க தான் என் கண்ணு முன்னால வர்றீங்க, நீங்க சொல்ற மோட்டிவேஷன் இதெல்லாம் தான் என் கண்ணு முன்னால வருது. சோ அதை எனக்கு தொடணும்னு தோண மாட்டேங்குது. அக்கா இதை சொல்லியிருக்காங்க, இல்ல சிஸ்டர் இதை சொல்லியிருக்காங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பொழுதோட நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு நைட்ல போயிட்டு கொஞ்சம் சீட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு டேவே முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களோட உழைப்பை கரெக்டா போடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சாப்பிடுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் இறங்கலாம்னாலும் பரவாயில்ல, அன்னைக்கு ஏறிடக்கூடாது. சோ அந்த மாதிரி நம்ம தான் பாத்துக்கணும். சோ அதுதான் முக்கியம். மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். நம்மளால இதை பண்ண முடியும்னு நினைச்சு நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணும்போது கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, 60 வயசுல பார்க்க வேண்டியது எல்லாமே நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா எல்லா மனுஷங்களுக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கும். நான் அந்த பார்ட் 1 கல்யாணத்துக்கு முன் அந்த எல்லாத்தையுமே அனுபவிச்சாச்சு. கல்யாணத்துக்கு பின் இப்ப பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், ரொம்ப உண்மையாவே சொல்றேன், அந்த அம்மா அப்பா ஸ்தானம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. சோ நான் உண்மையாவே சொல்றேன், ஐ ஃபீல் கம்ப்ளீட் அந்த மாதிரி இருக்குது. உண்மையாவே சொல்றேன், அதுதான் சொல்றேன், ஒண்ணு இழந்தா ஒண்ணு கிடைக்கும். ராஜாராணியில கூட ஒரு இது வந்திருக்கும் இல்லையா, என்னன்னா புட்டு விழுந்துருச்சோ, ஒரு நிமிஷம், அது என்னன்னா இந்த சென்டர்ல எனக்கு இந்த முடி வளருது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அது அடிக்கடி அப்பப்போ தான் த்ரெட்டிங் பண்ணுவேன், ரெகுலராவும் பண்றது இல்ல. அதனாலதான் என்னோட பிரச்சனையே. அப்புறம் என்னன்னா இந்த ராஜாராணி மூவில வரும் இல்லையா, சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாமளும் போகணும்னு அவசியம் இல்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் மாறும். கண்டிப்பா அது மாறும். என் லைஃப்ல நடந்திருக்கு. உண்மையாவே இப்பெல்லாம் அம்மா அப்பாவை திங்க் பண்ற அளவுக்கு இப்ப நம்ம சோகத்துல இருந்தாதான் ரொம்ப நமக்கு அதோட நோக்கம் அது மேல போகும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மள இது கொடுத்திருக்காரு. நம்ம என்னன்னா நம்ம மனசுல நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நமக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு, நமக்கு கெடுதல் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் இருக்கும், உலகத்துல எல்லாமே இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்வோம். நல்லதை அதான் சொல்லுவேன், லவ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவோம், ஹாப்பியா இருப்போம். உண்மையாவே சொல்றேன், நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்காக நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டம் இருக்கும். சோ எனக்கு உள்ளது அந்த இளம் வயது அனுபவிக்க வேண்டிய டைம் எனக்கு போயிடுச்சு. சோ அது உண்மை, அதுதான். சோ பரவாயில்ல ஏதோ ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுதுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏதோ பரவாயில்ல,
இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி போயிட வேண்டியதுதான். வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா, நம்ம என்ன பண்ண முடியும். சோ அதான் நான் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். எங்க அம்மா வந்து அப்படி என்னை தாங்கி அவ்வளோ ட்ரெஸ் பண்ணி, அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணி, அவ்வளோ அழகு பார்ப்பாங்க. அந்த நிலைமை எனக்கு வந்து இல்லாம போயிடுச்சு. சோ நிறைய மிஸ் பண்ணி, நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்மளும் ஒரு குழந்தைக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்ப சொல்லுவாரு, நீ வந்து இப்ப இன்னொரு பிள்ளைங்களுக்கு தாயாயிட்ட, நீ வந்து அவங்கள பாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து இது பண்ணுவாங்க. சோ அவங்களோட பொண்ணாதான் என்னை வந்து பாப்பாரு என்னோட ஹஸ்பண்ட் வந்து. சரிங்களா, அப்படிங்கும்போது அந்த அந்த ஃபீல் வந்து அப்படியே வந்து எனக்கு பிள்ளைங்க மேல அந்த மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. சோ ரொம்ப வந்து எனக்கு அந்த மாதிரி எங்க அம்மாச்சியோட நினைப்போ இல்ல எங்க அம்மா அப்பா நினைப்பு வருது அப்படின்னா வேற பக்கட்டும் நான் வந்து டைவர்ட் பண்ணிடுவேன். ஆழ்ந்து போனேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழுது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன். ஆழ்ந்து போகவே மாட்டேன். ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகுது, ஏதோ ஒண்ணு பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பேசிட்டு இருக்கோம், எங்க வீட்லயே ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது வரும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணுவேன், கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிடுவேன். அதுதான் வந்து ஒரு சொல்யூஷனே. ஓவர் திங்கிங் எப்பவுமே கூடாதுங்க, அது வந்து ரொம்ப மனநோயை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் வந்து ஹேமா உங்க ஃப்ரெண்டு ஹேமா சிஸ்டர் வந்து கண்டிப்பா காட்டுங்கன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ மால் போயிருந்ததுல காட்டியிருந்தேன், ஃபியூச்சர்ல கண்டிப்பா காட்டுறேன். சரிங்களா, உண்மையாவே இந்த யூடியூப்ல தான் அவங்களும் கிடைச்சாங்க. அவ்வளோ வந்து க்ளோஸ் ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ல ஓவரா பில்டப் பண்ணுவாங்க சிஸ்டர், ஆனா அதெல்லாம் இல்லவே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் அவள் கூட பொரியல் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு சொன்னீங்க. அப்படிதான் அந்த மாதிரி ஓட்ஸ் கூட இதெல்லாம் நமக்கு பிடிக்காம, ஓட்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டைவர்ட் பண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது, குழம்பு கூட்டு கூட சாப்பிடுவோம், செம்ம டேஸ்டியா வந்து இருக்கும். நிறைய பேர் அதான் என்னோட அந்த நான் பேசின ஃபீலிங்கா பேசுனது எல்லாரும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுன்னு சொன்னீங்க. சாரி சிஸ்டர், உங்களை எல்லாம் கண் கலங்க வச்சதுக்கு. இருந்தாலும் ஒரு சிஸ்டர் பாண்டிங் வந்துருச்சு, இப்போ அந்த தான் உங்களுக்கு கலங்கி இருக்கு. சோ நான் நல்லா இருக்கேன், கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் ரவா களி அல்டிமேட்டா இருக்கு சிஸ்டர், எல்லாரும் அதை பத்தி தான் கேக்குறீங்க. நாளைக்கு ரவா களியே ஷார்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் சீதாப்பழம் சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா சாப்பிடலாம். அப்புறம் நட்ஸ் கூட இந்த ட்ரை கிரேப்ஸ், நட்ஸையும் ட்ரை கிரேப்ஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருந்தேன். அதையும் நல்லா பிடிச்சிருக்கு சிஸ்டர், அப்படி அது எனக்கும் பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர். அதுக்கப்புறம் ரேவதி சிஸ்டர் பாண்டிச்சேரியில இருந்து, அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே, அதாவது இன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ற அன்னைக்கு, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிஸ்டர். நீங்க வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே விஷ் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம விஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்கலாமா சிஸ்டர்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், பனங்கற்கட்டா இருக்கட்டும், வெல்லம், எதுவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. சுகரே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டாதான் வெயிட் லாஸ் கம்மி பண்ணலாம், அவாய்ட் பண்ணாதான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருச்சா சிஸ்டர்னு கேட்டீங்க. இன்னும் குழந்தை பிறக்கல, கொஞ்சம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் கண்டிப்பா பிறந்தானு சொல்லுங்க சிஸ்டர் சொல்றீங்க, கண்டிப்பா சொல்றேன். அதுக்கப்புறம் டீ காஃபி வந்து எப்படி சிஸ்டர் குடிக்காம இருக்க முடியல, நாட்டு சக்கரையாவது போட்டு குடிக்கலாமா குடிக்கலாமா, கொஞ்சம் குடிக்கலாமா, இங்க நான் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சமா குடிக்கலாமா, நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாமான்னு எனக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு மேல உங்களோட விருப்பம். நான் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும், இது வந்து என்னோட ஒரு டயட் சொல்லிட்டு இருக்கேன்னா அதை நான் சொல்லதான் முடியும். அதுல வந்து நான் இப்படி சீட் பண்ணிக்கலாமா அப்படி சீட் பண்ணிக்கலாம்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ணுங்க கம்மி பண்றதுக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மோஸ்ட்லி எங்க சிஸ்டர் வாங்குறீங்க அப்படிங்கிறீங்க. அமேசான்லயும் இருக்கு, ஆன்லைன்ல வாங்குறதா, எல்லா கடைகள்லயுமே டிபார்ட்மெண்ட் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலயுமே வந்து கிடைக்குது. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மோஸ்ட்லின்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அப்புறம் ஹாய் சங்கீதா சிஸ்டர், ஹாய் சத்யா சிஸ்டர், அப்புறம் எல்லா சிஸ்டருமே பெரிய பெரிய ஹாய். எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க தானே. அப்புறம் டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஈவினிங் டைம்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கீங்க, நைட் எனக்கு டின்னர் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்காக எம்டியா விட்டுறாதீங்க, காத்து அடைச்சிடும். கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் 2 வேளை நல்லா சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஓகே, அந்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி நீங்க தான் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேட்டா இருக்கு சிஸ்டர் உங்களோட வீடியோ. வெயிட் லாஸ் பண்றோமோ இல்லையோ, நீங்க பேசுறதுக்காக அந்த மோட்டிவேஷனுக்காகவே வீடியோ பார்க்கலான்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். இந்த வார்த்தை பெரிய விஷயங்க. உங்களோட வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு ஆள் இல்லாம தான் எவ்வளோ பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு வழியா இருக்கேன், உங்களோட வெயிட் லாஸ்க்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்னால நான் உங்களால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு இந்த காலத்துல ஆட்களே இல்லை. நானா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது
கொடுத்தேன்னா ஆள் இருப்பாங்களே தவிர நான் இவங்கள பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்றதுக்கு இப்ப இருக்க காலகட்டத்துல ஆள் இல்ல. ஆனா நீங்க எல்லா சிஸ்டர்ஸுமே நான் வந்து டெல்லி தமிழ் சிஸ்டர் பார்த்துதான் பண்றேன், நீங்க தான் சிஸ்டர் எங்களோட மோட்டிவேஷன் அப்படின்னு ஓப்பனா சொல்றீங்க பாருங்க. அந்த மனசுமே பெரிய பெரிய மனசுங்க. உண்மையாவே அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்றேன். சோ வாங்க இன்னைக்கு டே ரொட்டீன் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து மிலாடி நபி, அனைவருக்கும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தம்பிக்கு ஸ்கூல் வேற லீவு. காலையில நான் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றேன். 59.75 வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பால் வந்து காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா எப்பவுமே வந்து ஏன் காஃபியே குடிக்கிறீங்கன்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு வந்து பிடிக்குது. ஸோ அதனால அதெல்லாம் காஃபியே வந்து போட்டு கொடுத்துட்றது. அதுக்கப்புறம் நம்மளோட எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரகத்தை வந்து கொதிக்க வச்சு குடிக்க போறேன். ஜீரகம் வந்து நல்லாவே சேர்த்துக்கோங்க. நீங்க வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலைல கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி இன்ஸ்டாவும் சம்டைம் வந்து கொதிக்க வச்சு குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணியில கொஞ்சமா ஜீரகத்தை ஊற வச்சுட்டு கூட இந்த டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் வந்து குடிக்கிறேன். ஏன்னா ஜீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா செரிமான சக்தி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த வாய்வு தொல்லை இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கொழுப்புகள் கரையிறக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இட்லி தான் வந்து பண்றேன். அது கூட வந்து கலப்பு சட்னி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க வீட்டுல வந்து சட்னிலாம் நாங்க வந்து தொட்டு சாப்பிட மாட்டாங்க, நல்லா வந்து சாப்பிடுவோம். ஏன்னா சட்னி வந்து எக்ஸ்ட்ரா வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கும். இப்போ வந்து எப்பவும் போல ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புலாம் போட்டு பொரிய விட்டுட்டு பூண்டு வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா இருக்கு இல்லையா, தாராளமா சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வரமிளகா தான் இன்னைக்கு வந்து சேர்க்கிறேன் காரத்துக்கு. எங்களுக்கு வந்து காரம் வந்து அதிகமா இருந்தா பிடிக்கும். சோ அதனாலதான் இவ்வளவு வரமிளகா நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா அவங்களுக்காக. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி கொஞ்சம் வந்து லைட்டா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நான் வந்து வதக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து புளி கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா நான் தக்காளி இது ரெண்டுமே வந்து சேர்த்துப்பேன். அதுக்கேத்தாப்புல பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி வந்து வெந்துருச்சு. ஸ்பூனாலே இப்படி வந்து எடுத்து விட்டாலே போதுங்க. லைட்டா வந்து லைட்டா அந்த சூட்டை வந்து லைட்டா பைப்ல தண்ணியில காமிச்சிட்டு இட்லி எடுத்தோம்னாவே நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லியும் சட்னியும் வச்சாச்சு. நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்வேன் இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியில பால் வந்து சூடு பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து காஃபி குடிப்பாங்கன்னு சொல்வேன் இல்லையா, அவங்களுக்கு காஃபியும் போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து இட்லி சட்னி அப்புறம் அந்த காஃபியை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஓட்ஸ் தான் வந்து கிண்ட போறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சும்மா ஓட்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரேஷியோ எல்லாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு குறக்குறப்பா இருந்தா பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு குலைவா இருந்தா பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். ஓட்ஸை நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி. அது கூட வந்து நம்மளோட சட்னியை வச்சு சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஓட்ஸ் கூட கூட்டு பொரியல் இதெல்லாமே குழம்பு இதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட் சட்னி, கேப்சிகம் சட்னி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சட்னி பண்ணி சாப்பிடுங்க. வாய் குளருது. அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் இருந்துச்சு, அதை வந்து கையோட கழுவி போட்டுட்டு தம்பிங்களுக்கு பால்லாம் ஆத்தி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ண வச்சுட்டு இருந்தேன். லீவுனால சரி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அவரை வந்து பண்ண வச்சுட்டு சரி நம்ம கிச்சனுக்குள்ள போலான்ட்டு போனா இவர் வந்து பாக்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு சின்னவர். பெரியவர் புக்கு ஏதாவது எடுத்துட்டா போதும் அந்த பாக்ஸ் எடுக்கிறது அந்த நோட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து குடுன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தானே கொடுக்க மாட்டாரு. அப்புறம் வந்து கொடுக்கவும் நான் போய் அப்புறம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன பண்ணுவான், பென்சில் எடுத்தா வாடகை செவத்துல இருக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணுவான். அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தான். சரி அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு 11 மணி. அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி துணியை மிஷின்ல போட்டு விட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு துணி எல்லாமே அள்ளிட்டேன். கொஞ்சம் இன்னைக்கு வந்து நல்லாவே வெயில் வந்து போடுது. ஸோ அதனால துணியை போட்டோம்னா ஒரு வேலை அது வந்து முடியும். எனக்கு வந்து அதுதான் பெரிய வேலையா இருக்கும். ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே பண்றதுன்னா நம்ம எப்பனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து வெளியில நடக்க வேண்டிய விஷயம் இல்லையா, காயிறது இதெல்லாம் கஷ்டம். ஸோ அதனால மிஷின்ல ஃபர்ஸ்ட் துணியை போட்டு வந்தாதான் திருப்தியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி குக்கர்லயே சாதத்தை வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த அரிசி ரொம்ப நேரம் வேகுதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால சரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பண்ணிடலாம் ரைஸ் அப்படியே வச்சு விட்டேன் குக்கர்ல. அதுக்கப்புறம் புடலங்காய் தான் அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம்ல, அதுல வந்து எக்ஸ்ட்ரா
4 புடலங்காய் வாங்கிட்டு வந்தோமா, அன்னைக்கு கூட்டு பண்ணிட்டோம். சரி இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சுரைக்காய், புடலங்காய், பீஸ் இது பூசணிக்காய், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குக்கர் இந்த சைடு விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்களேன், புடலங்காய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, டேஸ்டா. சரி கட் பண்ணிட்டு இருக்கையிலே தோணுச்சு துணி மிஷின்ல ஆயிடுக்கும், ஸோ அதை காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து காய போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லா வெயில் போடுது பாருங்களேன், என்னோட ஃபேஸ்லேயே தெரியும், செம்ம வெயில். இனி அடுத்த மாசம் அதுக்கடுத்த மாசம்லாம் அந்த வெயில்ல வந்து பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் குளிர். அதுக்கப்புறம் சரி புடலங்காய் தாளிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சு விட்டேன். எண்ணெய்லாம் சூடு பண்ணி. ஏன்னா எண்ணெயை சொல்லாம விட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பாத்தீங்கன்னா நம்மளோட புடலங்காயை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நேத்து வந்து இந்த பக்கத்து வீட்டு, எங்களுக்கும் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல அதுவா முளைச்சு வந்த பாவக்கான்னு சொன்னேன் இல்லையா, அதுதாங்க இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போறேன். பாவக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும், புளி குழம்பு. ஸோ அதுதான். புடலங்காய் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வதங்கினதும் கொஞ்சம் சரி உப்பை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பாருங்களேன், பாவக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதுல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து நல்லா ஜாச்சு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாவே சேர்க்கிறேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா பாவக்காயும் மொத்தமா சேர்க்கிறேன். இடையில வந்து கரண்ட் போச்சு, அதான் வந்து ஒரு மாதிரியா இருக்கு பாத்தீங்களா வீடியோ. அதை வந்து மொத்தமாவே வதக்கி விட்டுருக்கேன். இந்த சைடு வந்து புடலங்காயும் பொரிச்சாச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாதியை வந்து அள்ளி வச்சுட்டேன். அம்மாச்சிக்கு வந்து முட்டை போட்டு பொரிச்சா பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியா அள்ளி வச்சுட்டு இப்ப நம்ம சாப்பிட்றதுக்காக 2 முட்டை சேர்த்து அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாமாக்கெல்லாம் கூட பிடிக்கும். அவர் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு இல்லையா. ஸோ அம்மாச்சிக்கு வந்து இந்த முட்டை சேர்த்தா பிடிக்காது, முட்டை தனியா கொடுத்தா சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் கரண்ட் போச்சு சொன்னேன், இந்த பாருங்களேன் நம்ம ஜன்னல் இருந்தே திருப்பி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன், போஸ்ட் மரம். அங்கதான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாம் பகல ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நம்ம நினைக்கிறோம் கரண்ட் போயிடுச்சு, ஐயோ இவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அந்த வெயில்லையும் மழைன்னு பார்க்காம அந்த கரண்ட்ல வேலை பார்க்கறதுன்றது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் நல்லா அந்த சைடு தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வந்து வதங்கிடுச்சு இல்லையா. அதுல வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அவ்வளவுதான். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கொதிக்க விட்டுற வேண்டியதான், அவ்வளவுதாங்க. இப்ப தண்ணியா இருக்க மாதிரி தெரியும், நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பாருங்களேன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாவக்காய் குழம்பு. கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா வச்சுக்கு சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அம்மாச்சிக்கு சாதம், இது சாதம், பாவக்காய் புளி குழம்பு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மாச்சி கொண்டு போய் அதை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரவை களி தான் வந்து கிண்டுறேன். ரவை களி கிண்டும் போது கொஞ்சம் அடிக்கனமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரா எப்பவும் போல தண்ணி வச்சுட்டு ரவையை சேர்த்து நம்ம வந்து கிண்டி எடுக்க போறோம், அவ்வளவுதான். பாருங்களேன், ரவை களி கூட அந்த பாவக்காய் புளி குழம்பும் அந்த முட்டை போட்டு புடலங்காய் பொரியலையும் வச்சு சாப்பிடறதுக்கே அவ்வளோ அமிர்தமா இருக்குங்க. அந்த பாவக்காய் புளி குழம்புல அந்த காரம், கசப்பு, இந்த புளிப்பு சேரும் போது ஒரு டேஸ்ட் இருக்குமே, அவ்வளோ செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அது பாவக்காய் சின்ன பிள்ளைல பிடிக்கவே பிடிக்காது, இப்ப எல்லாமே வந்து இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை வந்து இருந்ததை மட்டும் விலக்கி போட்டுட்டு வந்து பிள்ளைங்களுக்கும் அப்பவே சாப்பாடு விட்டுட்டேன் முன்னாடியே. சோ அதுக்குள்ள குளிப்பாட்டிட்டோம்னா அவங்க தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் குளிப்பாட்டி விட்டேன். 2 பேரையும் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டாங்க. பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்கேன் பாருங்களேன். 2 நாள்ல அது வந்து கந்தரகோலமா ஆயிடும். உங்களுக்கு பாய் பிளேயிங் கியூஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேற சொல்றாங்க அவங்க 2 பேரும். மறக்காம இவங்களுக்காவது லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க, ஷேர்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி தலையில என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். சின்னதுக்கு மட்டும் தூக்கமே வர முடியுது, பெருசு வந்து தூங்கிட்டான், சின்னது மட்டும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு பாருங்களேன். நல்லா எண்ணெய் வச்சு நான் வந்து ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி தாங்க, இது இடையில டைம் கிடைச்சாலும் தூங்க மாட்டேன், ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி குடிச்சேங்க. நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தண்ணி குடிக்கும், அவரும் தண்ணி கேட்டாரு, அவருக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டான் கவன். அவன் எந்திரிச்சதும் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து ரெடி பண்ணியாச்சு டியூஷன் போறதுக்கு. சரி இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த சின்ன வாண்டு தூங்காமலே பாத்தீங்கன்னா டியூஷன் போகவும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் பாருங்களேன். நான் எங்களை விடாத வெளியில போயும் கேட்டுக்கிட்ட போய் நின்றுக்கிறான். சரி நான் எப்படியாவது எதையாவது கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா
நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடை பிடிச்சு இப்படி முன்னாடி போய் கதவுகிட்டே நின்றுப்பான். வெளியில விட்டோன்னே பாருங்களேன் எவ்வளவு ஆனந்தம் அவனுக்கு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால வெளியில போனோடனே அவனுக்கு வந்து அவ்வளவு பிடிக்குது. அதுக்கப்புறம் டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை விளையாட்டு காட்டிட்டே நான் வந்து இங்கனக்குள்ள வாக்கிங் வந்து போனேன். 1/2 மணி நேரம் ஒரு வாக்கிங் வந்து போனேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் நல்ல வாக்கிங் வந்து போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஜஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் போறேன். நீங்க 1 மணி நேரம் போங்க, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வேணாம், சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். அப்புறம் சின்னவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்தலாம்னு சொல்லிட்டு காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு. சரி டின்னர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து மீன் வந்து கிரேவி கொடுத்தாங்க. ஸோ அது சூடு பண்ணிட்டு 2 பிரவுன் பிரெட், அந்த புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் அந்த மீன் ஒரு துண்டு வச்சு அந்த கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி நம்ம தாங்க நம்மளோட ஃபுட்டை நமக்கு ஏத்தாப்புல ரெடி பண்ணிக்கணும். நிறைய டெய்லியும் ஐடியாஸ் கொடுக்குறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விலைக்கு எடுத்துக்கிட்டேங்க. பாவக்காய் புளிக்குழம்பு அதெல்லாமே, சாதம் எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு அவங்க எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இந்த மாதிரி 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, உங்களுக்கு நிறைய பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க. அன்னைக்கு டேல நீங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் அப்புறம் வந்து நைட் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.